ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, மே 1ஆம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது. மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான். 1/5/2024 புதன்கிழமை குரு பயிற்சி பெயருது. இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா, அல்லது அதாவது பிரகஸ்பதிம்பார். பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, எதிலும் சற்று ஆடம்பர பிரியர்கள், மகிழ்ச்சியாக இருக்க விரும்புபவர்கள், எதிலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க, வாழ்க்கைங்கிறதே வாழ்கிறதுக்கு தானே, ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை கொண்டவர்கள், உணவு பிரியர்கள், புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களும் கூட, அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பகவான் நகர்வு பெற்று அமர்கின்றார். ஆனாலும் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருப்பது சகலத்திலும் உங்களுக்கு தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகும். அந்த விதத்தில் கோச்சாரத்தை கண்டு நீங்கள் பெரிய அளவு பயப்பட வேண்டாம். ஜென்ம குருவாயிட்டே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் இடத்தே அமருகின்ற சனியும் 11ஆம் இடத்தே நிற்கின்ற ராகுவும் உங்களுக்கு நற்பலன்களாகவும் பக்கத்துணையாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு. சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இருந்தவங்க, இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்க என்னால் முன்னேற முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். படித்த படிப்புக்கான வேலை வேணும் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டத்தில் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான நல்ல வேலையை கிடைக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் அந்த ப்ரெஷர் கூடுதல் ஆனாலும் அதற்கான சம்பளங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க. ஆக உத்தியோக அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல காலகட்டமாக, பரவாயில்லை என்கின்ற காலகட்டமாக இது அமைகின்றது. தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, காலகட்டம் நல்ல மேன்மை, கடின உழைப்பு, உறுதியான முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக உழைக்க தவறாதீர்கள் நண்பர்களே. இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜென்மத்தில் குரு இருக்கின்றார். முதலீடு போடுங்க, உழைங்க, ஆனால் தவறான இடத்துல போய் முதலீடு போட்டுறக்கூடாது. அதில் தான் நீங்கள் நிதானமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால் வெற்றி அடையும், எல்லா முயற்சியும். ஆனால் அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை குரு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படியே போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவாக முடிவெடுங்க. இதான் நம்ம தொழில், இதான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ காலகட்டம் தான் டார்கெட், கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ளே இறங்குறது நல்லது. சரிங்களா? அதனால் பெரிய அளவு முதலீடுகள் போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து போடுங்க. சரியான துறை சார்ந்து போடுறது நல்லது. சில தடைகளை தாண்டி, சில கடின அலைக்கழிப்புகளை தாண்டி நல்ல ஏற்றத்தை தொழில் சார்ந்து பெறுகின்ற காலம் இக்காலம். 10ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. தொழிலில் நல்ல புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு தான் தொழில் ஓடும். சிரமப்படுறதுக்கு அல்லது எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னு சொன்னால் வளர்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் தயங்காமல் எஃபர்ட் போட்டு கடின உழைப்பை கொடுங்கள் நண்பர்களே. அந்த கடின உழைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர வச்சிடும் தொழிலில். சரிங்களா? அந்த விதத்தில் இக்காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த ஒரு நற்காலகட்டம். மன சஞ்சலங்கள்லாம் வேண்டாம், தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம். தாராளமாக முயற்சிங்கள். திருமணம் ஆகாமல் தடைபட்டுக்கிட்டே இருக்குங்க,
என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இக்காலகட்டம் திருமண அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற காலகட்டம், சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது. ஆண் பெண் இருபாலாருக்குமே அந்த மன வாழ்க்கைக்கான சில நல்ல உறுதி அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலம் இது, பெற்றுக் கொடுக்கின்ற காலம். கணவன் மனைவிக்கு இடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான வாக்குவாதமான பிரச்சனைகள், ஒரு மன நிம்மதி இல்லாத குடும்ப சூழல், வழக்குகள், ஏதாவது டிவோர்ஸ் கேசஸ்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சி ஒரு 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 பரவாயில்லன்னு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு மீண்டு வரலாம், இல்லை பிரிஞ்சு போய் அடுத்தடுத்த லைஃப்பை நோக்கி நகர்ந்துடலாம். அதாவது ஒரு வழி கிடச்சிரும், சரிங்களா? அப்போ அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, தேவையில்லாமல் சின்னதாக அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த சும்மா அந்த சின்ன வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பெருசாக மலை ஏறுறது, இதெல்லாம் விட்டுறணும் இந்த சேட்டையெல்லாம், சரிங்களா? அதை விட்டுட்டிங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு இல்லறம் இனிக்கும். இது திருமணத்தையும் மறுமணத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது, சரிங்களா? என்ன அந்த ப்ராசஸ் வந்து இங்கே பாருங்கள், ஓப்பனாக சொன்னால் ரிஷபராசினியர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ் தான், அதாவது இங்கே ஒரு வேலையை முடிக்கணும், நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, இப்படி போய் முடிக்கிறது நல்லா இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும். அந்த அலைச்சலை ஏற்படுத்தும், அந்த கால தாமதத்தை ஏற்படுத்தும், சில தடைகளை ஏற்படுத்தும். ஆனால் வெற்றி அடைந்து விடுவீர்கள். அது எந்த முயற்சி ஆயினும் அதில் பயப்பட வேண்டாம், சரிங்களா? குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் நல்லா சூப்பராக இருக்குங்க, தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு முறை குலதெய்வத்தை வழிபடுங்க. 5ஆம் இடத்தை கேது அமர பெற்றிருக்கின்றார். ஏற்கனவே புத்திர பாக்கியத்துக்காக யாராவது மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கர்ப்பப்பை தொந்தரவு இருக்குது, விந்தணு சார்ந்த தொந்தரவு இருக்குன்னா இந்த காலகட்டம் கேது 5இல் அமர்ந்து குருவின் பார்வை கிடைக்குதுங்க கூடுதலாக. அப்போ அது புத்திர பாக்கியத்தை இன்னுமே வலிமைப்படுத்தும். ஆக அந்த வழியில் அன்பு நண்பர்களே, இக்காலகட்டம் புத்திர பாக்கியத்தை வலிமைப்படுத்துகின்ற காலகட்டமாக அமைவதனால் தாராளமாக முயற்சிக்கலாம். நீங்கள் பார்த்த மருத்துவம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? பொன்னவன் வந்து உங்களுடைய இடத்துல அமரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான பார்வையாகவும் பார்க்க போகிறார். அப்போ ஜென்மத்தில் குரு வரும்பொழுது வனவாசம் பயப்பட வேண்டாம். அசுரகுரு தேவகுரு, தேவகுரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஐயர் ஐயங்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 ஒரு மத குருமார்கள் போல ஒரு வேல்யூவான பர்சன் யார் அப்படின்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னா குழந்தை பாக்கியம், தொழில், ஆரோக்கியம், நல்ல திருமணத்தை அமைத்து தரக்கூடியவர். புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி உங்களுடைய இடத்துல ரிஷபத்தில் வந்து அமரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அமைப்பு தாங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, பார்க்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு விருத்தி. குரு வந்து 8, 11ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுடையது. ஏன்னா தனுஷும் மீனம், அந்த இடத்துக்கான அதிபதியான உங்களுடைய 8, 11ஆம் இடத்துக்கான அதிபதியான குரு பகவான் உங்கள் இடத்தை எங்கே வந்து பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடமாக கன்னியையும் 7ஆம் இடமாக விருச்சிகத்தையும் 9ஆம் இடமாக மிக சிறப்பான மகரத்தையும் பார்க்குறார். மிக சிறப்பான பார்வைகளே உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் ஜென்மகுரு அப்படின்னு நீங்கள் பயப்படணும்? பயப்பட அவசியமே இல்லைங்க. இருப்பினும் குரு சுக்கரன் இணைவுக்கே நம்ம சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம். இந்த குரு சுக்கரன் இணைவில் இருக்க பிறந்தவங்க மிக சிறப்பான கோடீஸ்வர இடத்துல தான் பிறந்திருப்பாங்க. அப்படி லட்சாதிபதியாக பிறந்திருந்தாலும் கோடீஸ்வரராக வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. காலகட்டங்கள் மாற்றப்படும், மாறுவாங்க. அதே போல் அவங்க ஒரு பிரப்ளிய யோகம், புகழ வரக்கூடிய அமைப்பு, பெரிய புகழாரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி மேடம், அதே போல் சங்கராச்சாரியார், மகா பெரியவர், இவங்களாம் ரிஷபத்தில் குரு இருந்து பிறக்கப்பட்டவங்க. ஏங்க இதை இப்படி இவ்வளவு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதற்கு குரு வளையம் அப்படிம்பாங்க. ரிஷபம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வரும்பொழுதெல்லாம் குரு வளையம்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியில் வந்து பிரவேசிப்பார். அதுலேயும் வக்ரகதியும் அடையக்கூடிய அமைப்பு. இந்த பலாபலன்லாம் எடுத்து தான் நம்ம பதில் சொல்லணும். அதனால் சிறப்பான பார்வையை எடுக்கும் பொழுது 5ஆம் பார்வை அப்படிங்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இதுவரையும் இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது மருத்துவத்தை நீங்கள் அணுகி கூட டெஸ்ட் பேபி இது மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேது இருக்கிறாரு, குரு அங்கேருந்து பார்க்குறார்.
அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் திருமணமே ஆகலைங்க, தடையாக இருக்குது, 40 வயசு ஆச்சு, 35 வயசு லேடிஸ்க்கெல்லாம் இன்றைக்கி தாண்டி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் ஒரு விதத்தில் இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி, நம்மளுடைய 12 பாவத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நம்மளை போட்டு வாட்டும், கட்டை கட்டி அடிக்கும்பாங்க. ஸோ நம்மளுடைய தலையெழுத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விதி மதி கதி. அப்போ ஜோதிடத்தை நம்புறதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக பலம் வேணும், நமக்கு அந்த ஆத்ம பலம் இருந்தாலே அதை நம்பவே முடியுங்க. அப்படி நம்பிக்கையோடு செயல்படும் போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. தொழில் வளம் உண்டு கண்டிப்பாக. ஏன்னா இந்த பார்வை விசேஷம், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் இடமே பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதை விட சிறப்பும்பாங்க. இதெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அப்போ இந்த கோச்சார குருவுடைய பலன்களில் சனி பகவான் நகர்ந்துட்டார். ஸோ உங்களுக்கு அந்த இடம் சுபிக்ஷமாக மாறப்போகுது. அது என்னங்க அப்படின்னா கர்மஸ்தானம்னு வேற மகரத்தை சொல்லுவோம். ஸோ அந்த இடம் என்ன, தொழில். அப்போ தொழிலில் விருத்தி உண்டு. புதிய முதலீடு போடணுமா, போட்டு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருந்துருந்துச்சுன்னா, கூட்டு முயற்சியில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி வரும் காலகட்டத்தில் அது சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா தேரோட்டி கண்ணன் ரோகிணியில் பிறந்த இந்த நட்சத்திரமே இங்கே தானேங்க இருக்குது, ரிஷபத்தில். ஸோ இந்த நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். 9 பாதங்களும் 3 நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசியிலையும் பயணிக்குது அல்லவா. அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணியும் மிருகஷீரிடமும் பயணிக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். குரோதியாண்டு அரசனே செவ்வாய் தாங்க. அப்போ இடம் மண் பூமி இந்த இடத்துல நீங்கள் இடமாற்றம் பண்ணுறீங்க, அல்லது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது உங்கள் வீட்டை புதிய வீடாக மாற்றணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். சுக்கிரன் என்பது அசுரகுரு. இந்த தேவகுருவான பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ இந்த அசுரகுரு வீட்டில் அமருகிறார். அஃப்கோர்ஸ் இந்த துலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு நல்லவர் அல்ல, நல்ல ஆதிபத்தியம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. அப்போது குரு நிச்சயமாக, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல சாதனைகள், பல சரித்திரங்கள் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே இவங்க ரொம்ப மோஸ்ட் கேப்பபிள். ஏன்னா சந்திரன் உச்சம் அடைகிற வீடு இல்லையா. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்க அறிவு ஜீவி, அதி புத்திசாலின்னு நம்ம சொல்லுவோம். அது இந்த நேரத்தில் குரு பகவான் வேறு ராசியில் அமர்ந்து சாதகமான ஒரு பலனை தர இருக்கிறார் என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தானே சொல்ல வேண்டும். இப்போது ஜென்மத்தில் குரு வந்துட்டார். என்னங்க நீங்கள் ஜென்ம குரு, ராமரே வனவாசம் போனார், அது எங்களுக்கு வேறு இந்த குரு நல்ல ஆதிபத்தியம் கிடையாது, அவர் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் தானே, அவர் எப்படி எங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குருவை பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் இல்லை தான். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு இதில் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். என்ன டிஸ்டர்ப் அப்படின்னா, ஒரு வேலையில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை ஒரு களைகண்ணி வச்சுருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்க, அதுலேயே ஒரு சில திடுதிப்புன்னு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அது இடமாற்றமாக இருக்கலாம், அதாவது தொழிலில் இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை உத்தியோகத்தில் இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாறலாம். சமயத்தில் இந்த தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு போயிட்டேன், இந்த வேலையிலேருந்து வேறு உத்தியோகத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிற அளவு கூட வரும். ஆனாலும்
இந்த குரு பகவான் உங்களுக்கு பாதக நிலையை நிச்சயமாக தரப்போவதில்லை, சாதகமாகவே தருவார் என்று சொல்லலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை பலம் மிக மிக சிறப்புங்க. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் குரு 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கதவுகளும் திறக்கப்படவில்லை, வேலைவாய்ப்பு இல்லை, சும்மா இருக்கும் அப்படின்னு சில தொலைக்காட்சி மற்றும் சினிமா கலைஞர்கள் மற்றும் தொலைக்காட்சி சினிமா மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நிறைய இருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, வாய்ப்பாட்டு, அதுக்கப்புறம் நாட்டியம், பின்னணி இசை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓவியர்கள், ஆர்டிஸ்ட்டு, இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கதவுகள் திறக்கப்படும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ பாக்கியமான ஒரு நிலை. சாதாரண இருந்த நிலையில் இருந்தவங்க திடுதுப்புன்னு இப்போ அதான் சொல்கிறேன்னே, அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கே மாறும்னு. அவங்க ஒரு 10ஓட 11 இருப்பாங்க. இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவர் ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மியூசிக்கில் ஒரு பெரிய லெவலில் மியூசிக் சான்ஸு கிடைக்கும். ஒரு சிங்கராக இருக்கலாம், மியூசிக்கு அதாவது கருவிகளை பயன்படுத்தக்கூடியவர், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஒரு வசந்த காலம் என்றே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. பாருங்கள், 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் கன்னியில் ஏற்கனவே கேது இருக்கிறார். இப்போவும் அங்கே தான் இருக்கார். இவ்வளோ காலமாக கேது தனித்து இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனைகளை தான் தருவார். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டை, பிள்ளைகளோட பிரச்சனை, சந்தோஷமே இல்லை. 5ஆம் இடங்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். ஒரு சந்தோஷமின்மை, ஏதோ கலவரமாக இருந்தீங்க நீங்களே. அப்படி ஒரு மனது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்தால் அவ்வளோதான், நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். ஒரு சந்தோஷமான இடத்துல ஒரு கெட்ட கிரகம் உட்காந்துருக்குன்னா அந்த சந்தோஷம் பறி போயிடுச்சு. அது எந்தெந்த ஆஸ்பெக்டில், பூர்வீகம், பிள்ளைகள், இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் சில பேருக்கு பார்த்தா திருமணமாகி குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இருக்கலாம். இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுவும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன். திருமணமாகி 6 மாதம் 1 வருஷம் ஆகிருக்கும், குழந்தை பாக்கியம் அவங்களுக்கும் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பங்கு சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, இதில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் பயனுள்ள காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி பார்த்திங்கன்னா உங்கள் தகுதியை மீறி நீங்கள் கடனை வாங்கியோ இல்லை அவங்கள நல்ல நிலைக்கு படிக்க வைப்பீங்க. வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிக்கட்டும் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்த நீங்கள் இப்போ அதை தாண்டி ஒரு பிஇ இல்லை ஒரு மெடிசன் இல்லை மெடிசன் சார்ந்த துறை, அப்படி இல்லை எம்பிஏ, பிஏ அப்படி படிக்க வைக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு கூட அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தருவீங்க. பிள்ளைங்க உயர்கல்வி சாதிப்பாங்க. அவங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப உயர்வாக சாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த ரிஷபராசியில் கடந்த காலங்களில் திருமணங்கள் கைகூடி வரவில்லை. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கல, 7ஆம் இடத்தை மாறாக சனி பார்த்தார். அதோ முடிஞ்சிடும் வராங்க, அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க பொண்ணு உள்ளார் அப்படின்லாம் சொல்லியிருந்து அப்படியே தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் இப்போ பார்த்திங்கனாக்கா திடுதுப்புன்னு
திடுதிப்புன்னு சொல்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக திருமணம் கைகூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த ரிஷபராசியில் இருந்தவங்களுக்கு சனி பார்த்ததால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்துச்சு. சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணீங்க, பேசாமல் இருந்தீங்க, சண்டை போட்டுருந்தீங்க. சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம். ஸோ இப்படி அனுபவித்த உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழாக வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம், அனுசரித்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது எல்லாரும் பிரிய முடியாது, எல்லாரும் சண்டை எல்லாருக்கும் வரும், பிரிவினை எல்லாருக்கும் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பார்வை கோடி நன்மை.